இந்த வீடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சோமானி பிராண்ட்ல இருக்கக்கூடிய 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டுருக்காங்க. நீங்க வீடியோலயே பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சென்டர்ல ஒரு மாடர்ன் டிசைன்ல இருக்கக்கூடிய கேன்லர் இருக்கு. ஸ்பாட் புக்கிங் பண்ணக்கூடிய அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிம்னியும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. செமி ஃபர்னிஷ்டு வீடு. இப்போ நீங்க பார்க்குற வீடு ஆக்சுவல் வீடு தாங்க. இந்த வீடு அப்படியே நீங்க சொந்தமாக்கிக்க முடியும். ஒரு வீடை காமிச்சிட்டு இதே மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தேவை இருக்காது. ரெடி டு ஆக்குபைலயே அந்த வீடு இருக்கு. சரிங்களா? அதுவும் எனக்கு பிடிச்ச லொகேஷன்ல இருக்கு. ரேடியல் ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட், மெப்ஸ், தாம்பரம், ஜிஎஸ்டி ரோட் கார்டாக இருக்கும். ஐடி கார்டாக இருக்கக்கூடிய OMR கார்டாக இருக்கும். கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோடுங்க. இங்கே ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்குது வேலை வாய்ப்புகளுக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸும் இருக்குது. அந்த ரோட் கார்டால் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ரேடியல் ரோடு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ரோடுங்க. உங்களுக்கு 200 ஃபீட் ரோடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நிறைய பேர் ரேடியல் ரோட் கார்டில் ஏதாவது ஃப்ளாட்ஸ் தான் வீடியோ போடுங்க வசந்த் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய 3 BHK ஃப்ளாட்ஸுங்க. செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்ஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்றத வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதித் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொகேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் சரி, நம்ம சேனலோட அஃபிஷியல் கன்சல்டேஷன் ஃபார்மோட லிங்க்கும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்ம் அண்ட் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபார்மை கண்டிப்பாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லொகேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் ரேடியல் ரோட் காரிடாரில் கோவிலம்பாக்கம் ரோஸ் நகர் 3rd மெயின் ரோட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டு சந்துங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டும் இவங்க கம்ப்ளீட் பண்ண தான் இப்போ நீங்கள் மாண்டேஜில் பார்க்குற மாதிரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியாளுங்க நடமாட்டம் உள்ளே இருக்காது. உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்களை கூட நீங்கள் ஃப்ரீயாக வெளியில் விளையாட விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டில் முக்கியமான ஐட்டம் நான் என்னென்னு பார்க்குறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம். அதாவது நம்ம அப்கமிங் மெட்ரோ ஃபேஸ் 2 நடந்துட்டு இருக்கு இல்லையா, மேடவாக்கம் வழியாக சோழிங்கநல்லூர் வரைக்கும் இருக்கக்கூடிய காரிடார் இது. இந்த மெயின் ரோட்லேருந்து, அதாவது நம்ம மேடவாக்கம் கோவிலம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 500 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. வர வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஃப்ளாட்ஸாக தான் இருந்தது. லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட, கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிற மாதிரி ஃபீலோட, லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சூட் ஆகும். ரேடியல் ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட், மெப்ஸ், தாம்பரம், ஜிஎஸ்டி ரோட் கார்டாக இருக்கும். ஐடி கார்டாக இருக்கக்கூடிய OMR கார்டாக இருக்கும். கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோடுங்க. இங்கே ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்குது வேலை வாய்ப்புகளுக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸும் இருக்குது. அந்த ரோட் கார்டால் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ரேடியல் ரோடு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ரோடுங்க. உங்களுக்கு 200 ஃபீட் ரோடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும். இது 200 ஃபீட் ரோடுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பத்தாததுக்கு இந்த ரோட் கார்டால் தான் இப்போ மெட்ரோட ஒர்க் மாதவரத்துலேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் இருக்கக்கூடிய லைன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த கார்டால் ஃப்ளாட்ஸ் நல்ல அப்ரிஷியேஷன் இருக்குது, இன்னும் இருக்கும். அந்த ரேடியல் ரோடில் நம்ம குரோம்பேட்லேருந்து வரும்பொழுது ஈச்சங்காடு சிக்னல் ரைட் எடுத்திங்கன்னா உள்ளே வந்த உடனே ஒரு லெஃப்ட்டுங்க. கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராபிக் ஜூஸ் டீ கடை இருக்கும். அந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா உள்ளே வந்து 500 மீட்டர்ஸ் தான். 2 பக்கமும் ஃப்ளாட்ஸாக இருந்தது. இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா DAV ஸ்கூல் இருக்குது, சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, நாராயண் டெக்னோ ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதித் பில்டர்ஸினுடைய பாபு ரெசிடென்சி. இது வந்து பார்த்திங்கன்னா 2525 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் +3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு 2 3 BHKன்ற விதமாக மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 6 வீடு தான். அந்த 6 வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 வீடு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். மொத்தம் 3 வேரியண்ட்டில் இப்போ இங்கே வீடுகள் அவைலபிள் இருக்குது. 1218 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, 1236 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, 1158 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, 38% UDS. எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங். நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு இதில் அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டை சுற்றி காமிக்கிறேன். ஏன் ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். அம்யூனிட்டிஸ் நான் உங்களுக்கு உள்ளே போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ரோட் போய்ட்டு இந்த லெஃப்ட்டுங்க, இந்த லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்திங்கன்னா ஒரே ரோடு தான். உங்களுக்கு நீங்கள் கார்லேயே போயிட்டு வரணும் அப்படின்னாலும் ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி இப்படி ஒரு சர்க்கிள் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெட் எண்டுங்க. இந்த 2 பக்கம் பார்க்குறீங்கல்ல, இந்த விஜி ஃப்ளாட்ஸ், ஸ்ரீபிரியா ஃப்ளாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கம்ப்ளீட் பண்ணது தான் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வில்லாஸும் இந்த காலையில் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னாங்க. நீங்கள் கால் பண்ணி கூட அவங்ககிட்ட அந்த டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னாலும் அந்த ப்ராஜெக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க அந்த வீடியோட லிங்க். மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எம்எஸில் மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, EV சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் வரைக்கும் அசஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதான் ரேடியல் ரோட்.
பாருங்கள் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடுன்னு கூட சொல்லலாம் லேண்ட்மார்க்கு. ஸோ மெட்ரோ இருக்குது, மெட்ரோ ட்ரெயின் தெரியுங்க இங்கேருந்து. அதே மாதிரி இங்கே டிசிஎஸ் அயான் இருக்கும் காவேரிக்கு பக்கத்துலேயே. எம்பசி டெக் ஜோன், இன்டர்நேஷ்னல் டெக் பார்க். ட்ரெயின் அழகாக தெரியுங்க இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இருக்குங்க. டே ட்ரெயின் தெரியும். டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிட்டிங் ஏரியா ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெரஸில் சிசிடிவி கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் பார்த்த பில்டர்ஸ்லேயே டெரஸில் சிசிடிவி இங்கே மட்டும் தாங்க நான் பார்த்துருந்தேன். கான்கிரீட் வாட்டர் டேங்க், பேசிக் கம்யூனிட்டிஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தான் வரும். சரிங்களா? இந்த மெயின்டெனன்ஸ் தொல்லையாக இருக்குது வசந்த், எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம், கம்மி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃப்ளாட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா ஃப்ளாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்காது. மெயின்டெனன்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கம்மியாக அதிகமாக அப்படின்றத பொறுத்து தான் மேட்ரே இருக்குது. அது நிறைய பேர் அதுதான் விரும்புவீங்க. தெரியாதவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பேசிக்காக ஒரு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் பே பண்ணால் தான் கொஞ்சம் நீட்டாகவும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த காமன் ஏரியா இபி பில்ஸ் அதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே பார்க்கிங் டைல்ஸு. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல்லுங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சீப் லைன் கொடுத்துருக்குறாங்க. சம்ப் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் இருக்குது. நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் சந்திக்கலாம். இந்த லிஃப்ட் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாங்க வாங்க. அப்பா நல்ல ஃபேன் காற்று. ஒரு சில வாட்டிலாம் லிஃப்ட் அமுக்காமலே உள்ளே நின்றுருக்கேங்க அவங்ககிட்டே நினச்சிட்டு. செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே கிரானைட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க, டைல்ஸில் கிடையாது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹேண்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கட் எஸ்எஸ்ல இருக்குது. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க. ஒரு 2 தெரு தள்ளி போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பெரிய ரிசர்வாயர் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூஸ் இருக்காது. ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டோரில் உங்களுக்கு பயோமெட்ரிக் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம், நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு அன்லாக் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் கீ வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம், கார்டு வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல் டைப் லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1158 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38%. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோமானி பிராண்டில் இருக்கக்கூடிய 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் ஒரு மாடர்ன் டிசைனில் இருக்கக்கூடிய கேன்லர் இருக்குது. இந்த ஃபால் சீலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்கான்ற மாதிரி இல்லாமல் சென்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கட் இருக்குது. டிவி யூனிட் இருக்குது. டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைவுட் அண்ட் பிவிசி காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப் லிவிங் கம் டைனிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லிவிங் செப்பரேட்டாக இருக்கும், டைனிங் செப்பரேட்டாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வர வைக்க மாட்டேன். டைனிங் ஏரியா. இந்த டைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜா கபோர்ட் பிவிசியில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பூஜா கபோர்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தனியாக அந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, சும்மா ஒரு டிசைன் ஃப்ரேம் தொங்க விட்டுருக்காங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன். நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சாலும் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வந்து கவர் பண்ணிடும். எப்படி வாங்கினேன் தெரியல. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குது. வருமோரா பிராண்டில் இங்கே வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யூபிவிசி விண்டோ வித் கிரிலோடு இருக்குது. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபில் கிரானைட் இருக்குங்க. வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்க முடியும். மறந்துடாதீங்க, நீங்கள் ஸ்பாட் புக்கிங் பண்ணும்பொழுது இதே கிச்சனில் உங்களுக்கு சிம்னியும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. செமி ஃபர்னிஷ்டு வீடு. இப்போ நீங்கள் பார்க்குற வீடு ஆக்சுவல் வீடு தாங்க. இந்த வீடு அப்படியே நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். ஒரு வீடை காமிச்சிட்டு இதே மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தேவை இருக்காது. ரெடி டு ஆக்குபைலேயே அந்த வீடு இருக்குது. சரிங்களா? அதுவும் எனக்கு பிடிச்ச லொக்கேஷனில் இருக்குது. யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டு தாங்க. ஓகேங்களா? கிச்சனையும் சரி சிங்க்லேயும் சரி பேரிவேர் பிராண்டில் உங்களுக்கு டேப் கொடுத்துருக்குறாங்க. டோர் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க யூபிவிசியில். அதே மாதிரி இங்கே பில்டர் சைடில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் டிஷ்வாஷர் ஸ்பேஸாக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வசந்த் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேணுன்னா கூட இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் தூக்கிக்கலாம், இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுவிட்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குன்சன் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. எல்கேன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குங்க. ஆக்சுவலாக நான் வந்த உடனே என்ன தெரியுமாங்க பண்ணேன், இது இப்படி தள்ளிட்டுலாம் போல
அப்படியே போனால் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற கலர் காம்பினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் பெயிண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் பெயிண்டிங் இருக்குது சரிங்களா. இந்த டிவி யூனிட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ பற்றிகளோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிரர் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த செல்ஃப்குள்ள ஸ்பேஸ் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட லிவிங் ஸ்பேஸில் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகலை. தனியாக வெளியில் எலிவேட் பண்ணி இந்த செல்ஃப் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடப்பாக்கல்ல பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டுங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. ஷவர் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 foot 2 inches. நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் எனக்கே வந்து தட்டும். ஆக்சுவலாக அவங்களும் சொல்லியும் குறையில்லை, நான் அதிகமாக வந்து நான் என்ன பண்ணுறது அது ஏன் தப்பா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி வரும்பொழுதே நான் அதை நோட் பண்ணேன். பரவாயில்ல கொஞ்சம் நல்லா ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஷவரில் குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இங்கே பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் 3-in-1 வால் மிக்ஸ். 2-in-1 வால் மிக்ஸ்க்கும் 3-in-1 வால் மிக்ஸ்க்கும் அந்தளவுக்கு பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறைய இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்பொழுது 3-in-1 வால் மிக்ஸ் நீங்களே பண்ணி கொடுத்துருங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் அவங்க ஸ்கோப்பில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் சைட்லேயே பில்லர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த ஹேண்ட் ஷவரோடு இருக்கிறது 3-in-1. ஹேண்ட் ஷவர் இல்லை இங்கேருந்து இப்படி லைன் வரல அப்படின்னும் பொழுது 2-in-1. 2-in-1 தான் நிறைய இதில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ரேட் டிஃப்ரென்ஸ் நிறையா வரும். சோப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்குறாங்க பேரிவேர் பிராண்டில். வாஷ் பேஷன் பேரிவேர் பிராண்ட் ட்ராப்போடு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சோப் ஸ்டாண்ட் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. ஓடிஎஸ் வென்டிலேஷன். சரி வாங்க இது போயிடலாம். இந்த காமன்வெல்த் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2nd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித்துக்களோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு மிரரோட கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த செல்ஃபினுடைய ஆக்குபென்சி ஸ்பேஸ் நிறையா இருந்தது. நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் ஸ்பாட்லைட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எஸ்எஸ்ல கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம், சேஃப்டியாகவும் இருக்கும். வித் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். டெக்ஸ்சர் கலர் காம்பினேஷனில் இருக்குது. இங்கே லாஃப்ட் இருக்குது. இந்த பால்கனியில் லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2nd பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1st பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித்துகளோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் விண்டோவாக இருந்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்பெக்ட் பண்ண வரும்பொழுது இந்த பெட்ரூமில் நல்ல ஒரு காத்தோட்டம் இருந்தது. நீங்களும் அதை சைட் விசிட் வரும்போது ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட நிறைய குறை எதாக இருந்தாலும் நான் போடக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சைட் விசிட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும். ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நைட் லேம்ப் இருக்குது. செல்ஃப் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமினுடைய லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாதபடி இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் சிங்கிள் மவுண்ட்டுங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. கார்னர் சோப் ஸ்டாண்ட் இருக்குது. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. உங்களுக்கு வாஷ் பேஷன் டேப் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே பிளம்பரனா நல்லா பண்ணியிருக்கீங்கண்ணா. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நான் ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,700 rupees கோட் பண்ணியிருக்கிறாங்க ஆதித் பில்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கார் பார்க்கிங், இவி, ஜிஎஸ்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் சரிங்களா. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டைரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு நெகோஷியபிள் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிட்டை பார்த்துடலாம். அதையும் ஒரு குறை வைக்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் ஃபேஸிங் அப்படியே பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேஸிங்க. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக், ஸ்மார்ட் லாக் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிவிங் இருக்குது. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். லிவிங்கில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது. ஸ்பாட் லைட்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு கேண்டலர் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைவுட் அண்ட் பிவிசி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு 1236 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 3 BHK 2 டாய்லெட் ஃபிளாட். 38% UDS. இது ஒரு நல்ல UDS வேல்யூ.
இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டைனிங் ஏரியா தனியாக இருக்குங்க. ஒரு சில தாய்மார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்கை நான் லிவிங்காக தான் யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து டைனிங்கும் அதுவும் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா டைனிங்கில் தான் நம்ம நிறைய திங்ஸ் வைப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இது சூட் ஆகும். சரிங்களா? ஒருத்தர் ஒரு ரெக்யர்மெண்ட். உங்களுக்கு 2 ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. எல் டைப் லிவிங் கம் டைனிங் பக்கத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக இருக்குது. இந்த டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா கபோர்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் ஏரியா, பர்மோரா பிராண்டில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க, யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் பிளான் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. சைட் விசிட் வரும்போது என்னோட அக்காக்களுக்கு கண்டிப்பாக இந்த கிச்சன் பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியும் வீட்டோட கிச்சனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி நல்லா உள்ளே வந்தது. இந்த கிச்சனில் வந்து ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 feet வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே கேபினெட்ஸ் இருக்குது, மாடல் கிச்சனாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எஸ்எஸ்ல ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் வந்து பிரிக் ஒர்க்லேயே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் பேரியர் பிராண்ட் டேப்போட இருக்குது. மழை பெஞ்சாலும் தண்ணி வராது. உங்களுக்கு அங்கே பிரிக் ஒர்க் பண்ணி மறைச்சிருக்காங்க. நாங்கள் வாஷ் பேஷனுக்கு ஆப்போசிட்டே தெரிந்தாங்க என்ன இங்கே வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் காணும் அப்படின்ற மாதிரி. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. மழை பெஞ்சாலும் தண்ணி படாது. டோர் இருக்குது. சாக்கெட்ஸும் இதோ 1 2 3 4 4 சாக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. இந்த டைனிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குன்னு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு பிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. பால்கனி இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பெட்ரூம்குள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டை கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ப்ரீமியமாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி உங்களுக்கு ஃபுல்லாக கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட் இருக்குது. இங்கே வந்து ஹேண்டில் எஸ்எஸ்ல வித் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ளாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளாட்ஸில் இருக்கிற மாதிரி லைஃப் வந்து உங்களுக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காது. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட், இந்த மெயின் டோர் உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஓகேங்களா. இந்த ஆஃப் செட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் காமன் பாத் பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது. 7 feet இல்லைங்க, சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. கார்னர் ஸ்டாண்ட் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. சோப் ஸ்டாண்ட் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, 3-in-1 வால் மிக்ஸ், வாஷ் பேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. வித் கிளாஸோட இருக்குது. நைட் லேம்ப் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த காமன் பாத் தாண்டின உடனே தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, கவர் பண்ணியிருக்காங்க. வித் மிரரோட இருக்குது, லாஃப்ட்டும் இருக்குது, கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இப்படி வர்றது நல்லா இருக்குங்க, நீங்களும் வாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,700 rupees கோட் பண்ணியிருக்காங்க ஆதித் பில்டர்ஸ். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேக்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வாசன். டாட்டா, பாய் பாய். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், கூகுள் ஃபார்ம் அண்ட் கன்சல்டேஷனோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபார்ம் ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.